10th Maths Chapter 3 Algebra Example 3.38 ஒரு question ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கொஷனை நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு கொண்டு வந்து ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணணும். Now a flock of swans அப்படின்னா கூட்டமாக வந்து அன்னப்பறவை இருக்குது. contained x square members என்ன அர்த்தம்னா இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து என்னென்னு சொல்லலாம், 2 ஸ்கொயர்னு சொல்லலாம். 9 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள 3 ஸ்கொயர் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ஸ்கொயரிங்கில் இருக்காங்க. ரெண்டு நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணால் வரக்கூடிய மெம்பர்ஸாக இருக்காங்களாம். ஆஸ் த கிளவுட்ஸ் கேதர்ட்னா நமக்கு வந்து மேகக்கூட்டங்கள் வரும்போது என்ன ஆகுது, 10x went to lake, 10x வந்து பறந்து போயிடுது, லேக்குக்கு வந்து பறந்து போயிடுது. 1/8 ஆஃப் த மெம்பர்ஸ்னால் என்ன நடத்துனா மொத்த மெம்பர்ஸு இதில் 1/8 ஆஃப் த மெம்பர்ஸ் flew away to garden. மிச்சம் பேருக்கு என்ன பண்ணுறாங்க, கார்டனுக்கு ஓடி போயிடுறாங்க, வாங்க மரவளத்து ஓடி போயிடலாம் அப்படின்னு. த ரிமைனிங் 3 pairs played about in the water. ரிமைனிங் 3 pairs அப்படின்னா என்ன, 3 ஜோடி அப்படின்னா ஒரு ஜோடிக்கு 2, 3 ஜோடினா 3 × 2 6 கணக்கு, ஓகேங்களா. 3 × 6 3 × 2 போது 6. played about in the water. ஸோ மிச்சமே 6 பேர் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு flock of swans contained x square, மொத்தம் x ஸ்கொயர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பான்ஸ் அன்னப்பறவைகள் கூட்டமாக வந்து x ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்காங்க. க்ளவுட்ஸ் வந்து கேதர்ட் ஆகும்போது 10x went to lake. வெண்ட்டுனா அங்கேருந்து பறந்து போயிடுறாங்க. பறந்து போகும்போது நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் 10x. மொத்தமாக இருக்கிறதுல க்ளவுட்ஸ் வந்தோடனே மேகக்கூட்டம் வந்ததுக்கப்புறமா 10x வந்து பறந்து லேக்குக்கு போயிடுறாங்க மழையில் நனையிறதுக்கு. அண்ட் 1/8 ஆஃப் த மெம்பர்ஸ் flew away. 1/8 ஆஃப் த மெம்பர்ஸ்னால் என்ன, flew away அங்கேருந்து பறந்து போயிடுறாங்க. மறுபடியும் 1/8 ஆஃப் த மெம்பர்ஸ் மைனஸ்ன்னு போடணும், ஏன்னா அவங்களும் பறந்து போயிடுறாங்க. 1/8 ஆஃப் மெம்பர்ஸ்னால் மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோ, எக்ஸ் ஸ்கொயர். 1/8 ஆஃப் த மெம்பர்ஸ் flew away to garden. த ரிமைனிங் அப்படின்னா மிச்சம்னு அர்த்தம். மிச்சம் போது நம்ம ஈக்குவல் டு தானே சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 4 - 2 எவ்வளோ மிச்சம் அப்படின்னா 2ன்னு சொல்லுவோம். 5 - 2 எவ்வளோ மிச்சம் அப்படின்னா 3ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி த ரிமைனிங் 3 pairs ரிமைனிங் போது ஈக்குவல் 3 pairsன்னு சொன்னாங்கன்னா பேர்னால் 2, ஒரு ஜோடிக்கு 2, 3 pairs about in water. கடைசியாக இந்த 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். ஸோ சொல்யூஷன் ஆஸ் contained x square members சொல்லிட்டாங்க. ஸ்பான்ஸ் ஆர் அபவுட், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, x ஸ்கொயர் மெம்பர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வரோம். ஸோ ஆஸ் பர் த கிவன், நமக்கு கிவன் கொடுத்ததுக்கு பதிலாக நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், இங்கே x ஸ்கொயர் மொத்தமே இருக்காங்க, அதில் க்ளவுட்ஸ் வந்த உடனே 10x மெம்பர்ஸ் பறந்து போயிடுறாங்க, மைனஸ் திரும்பவும் வந்து 1/8 ஆஃப் x ஸ்கொயர் மெம்பர்ஸ், மொத்தம் மெம்பர்ஸில் 1/8 வந்து என்ன பண்ணுறாங்க, கார்டனுக்கு பறந்து போயிடுறாங்க. ரிமைனிங் 3 pairs வந்து இருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். x ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் ஆஃப் x ஸ்கொயர் பை 8 ஈக்குவல் டு 6. இந்த 6 இந்த சைட் கொண்டு போய் ஈக்குவல் டு 0 ஆகிட்டோம்னா நமக்கு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். நம்ம இங்கே x ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 8 இஸ் மைனஸ் 6. இந்த 6 இந்த சைட் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 6 ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 8 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி த்ரூ அவுட்டாக எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 தான் நமக்கு காமனாக இருக்கக்கூடியது. ஸோ காமனாக நம்ம இந்த இடத்துல எல்லாத்துலையும் டாப்பில் 8 வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக டிவைடட் பை 8ன்னு இருக்கும். அந்த 8 கொண்டு போய் 0 கூட மல்டிப்ளை பண்ணி 0 ஆகிட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 × x ஸ்கொயர் 8x ஸ்கொயர் மைனஸ் 8 × 10 80x. இங்கே ஆல்ரெடி டினாமினேட்டரில் 8 இருக்குது, ஸோ இதுக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. மைனஸ் 8 × 6 போது 48. இங்கே டிவைடட் பை 8ன்னு போடுவோமா, ஈக்குவல் டுவில் 0 இருக்கா, இங்கே டிவைடட் பையில் 8ன்னு போடுவோம். இந்த 8 கொண்டு போயிட்டு 0வில் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் இந்த ஈக்குவேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 8x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் ஆஃப் ஒரு x ஸ்கொயர் இருக்குது. 8x ஸ்கொயரில் ஒரு x ஸ்கொயர் போச்சுன்னா எவ்வளோ ஆகும், 7x ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் 80x ஆகும், மைனஸ் 48. ஸோ 88x ஸ்கொயரில் ஒரு x ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 7x ஸ்கொயர் மைனஸ் 80x எழுதியாச்சு, மைனஸ் 48 எழுதியாச்சு, இஸ் ஈக்குவல் டு 0. நவ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் வித் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. ஏவோட வேல்யூ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 7, b உடைய வேல்யூ
எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -80, சியோடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் -48. ஃபார்முலா என்ன? x is equal to -b plus or minus square root of b square minus 4ac divided by 2 into a. Next minus of b, minus போட்டுக்கணும். b already -80, அந்த -80 எழுதியாச்சு. plus or minus square root of b ஸ்கொயர் பண்ணணும். b ன்றது -80, b ஸ்கொயர் பண்ணணும்னா -80 நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 8 8s are 64, zeros 2 zeros வரும். 6400. now 6400 minus 4 into a into c, 4ac கண்டுபிடிக்கலாம். 4 into a ஓட வேல்யூ 7, c ஓட வேல்யூ -48. ஃபஸ்ட்டு 48யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா இதையும் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 48 into 7 எழுதிக்கிறேன். 7 8s are 56, 5 7 4s are 28, 30 33. 300 7 8s are 56, 5 7 4s are 28, 30 33. 336 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 4s are 24, remaining 2. 3 4s are 12 plus 2 is 14, again 1. 4 3s are 12 plus 1 is 13. மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் 1344. மைனஸ் ஆஃப் 1344. இங்கே -1 போட்டுக்கணும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. நம்ம 4ac இன்னொரு மைனஸும் வந்திருக்கு. இந்த மைனஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 2 into a 7, ஏக்கு வந்து 7. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். அதாவது 6400 இடையில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ். ஸோ 1344 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது 4 3 7, 6 + 1 7, 7744 கிடைக்குது. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடுச்சு. +80 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7744 டிவைடட் பை 14. நான் ஸ்கொயர் ரூட்லேருந்து 7744 வெளியில் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்லேருந்து 7744 வெளியில் எடுக்கலாங்களா? இங்கே 7744 இருக்கும். நான் இதுக்கு எல்சிஎம் மெத்தடில் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது 2 டேபிள் 3 2s are 6, ரிமைனிங் 1. நெகின் என்ன ஆகும்? 3 2s are 6 ஆகிடுச்சு. ரிமைனிங் 1, 2 8s are 16, ரிமைனிங் 1, 7 2s are 14, 2 2s are 4. 2 டேபிளில் 1 2 is 2, 9 2s are 18, 3 2s are 6 and 6 2s are 12. 9 2s are 18, 6 2s are 12, 8 2s are 16. 2 போட்டோன்னா 4, 8 2s are 16, 4 2s are 8. 4 டேபிளில் பண்ணிக்கோங்க. 1 4 is 4, 2 4s are 8, 1 4 is 4. 121 11 into 11. now இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணலாம்? 2 into 2ன்னு எழுதிக்கலாம். இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 11க்கு ஒரு 11. 2 into 2 4, 4 into 2 8, 8 into 11 88. 88 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கும். 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 88 into 88ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 14ங்களா? ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துருங்க. 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் 88 டிவைடட் பை 14. இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. எக்ஸுக்கு 2 வேல்யூ, ஒன்று ப்ளஸில் எழுதணும், இன்னொன்று மைனஸில் எழுதணும். 80 + 88 டிவைடட் பை 14ன்றது 1 அண்ட் x is equal to 80 minus 88 divided by 14. 80யும் 88 ஆட் பண்ணுங்கள். 168 கிடைக்கும். 80 + 80 வந்து 160, 160 கூட 8 ஆட் பண்ணோம். இப்போ 4 கேன்சல், 14யும் 168 கேன்சல் பண்ணுங்கள். 2 7s are 14, 2 8s are 16 and 2 4s are 8. 84 டிவைடட் பை 7 கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து நமக்கு 7 1 7s are 7, 2 7s are 14 கேன்சல் பண்ணிவிட்டால் நமக்கு 12 ஆகிடுச்சு. ஸோ எக்ஸோடைய வேல்யூ ஒரு இடத்துல 12 வந்திருக்கு. இங்கே வந்து -8ன்னு வரும். 80ல் 88 மைனஸ் பண்ணால் -8 டிவைடட் பை 14. 2 4s are 8, 2 7s are 14. 4ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் x is equal to -4/7. ஒரு இடத்துல x வந்து 12 பாசிட்டிவில் கிடச்சிருக்கு, ஒரு இடத்துல x வந்து -4/7 கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா how many spans were there in the total. இந்த ஆன்சரை நம்ம நெக்லெக்ட் பண்ணோம். ஏன்னா ஸ்பேன்ஸ் அப்படின்றது பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவில் நம்ம சொல்ல முடியாது பறவையை. அதனால் x is equal to 12. கொஷின் கேட்டிருக்குது என்ன? ஸ்பேன்ஸ் வேர் தேர் இன் டோட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்பேன்ஸ்னு எழுதிட்டு டோட்டல் ஸ்பேன்ஸ்னும் போது 12, மொத்தமாக 12 ஸ்பேன்ஸ் வந்து இருந்திருக்கு. அங்கே வந்து கண்டெய்ன் x² மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? x² மெம்பர்ஸ்னால் மொத்தமாக அந்த இடத்துல 12 × 12 144 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. தட்ஸ் இட்.